இந்த 138 கம்ப்ளைண்ட்டை டிராஃப்ட் பண்ணும்போது ஜூனியர் அட்வொகேட்ஸ் எதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து அந்த காசோலை கொடுத்தார் இல்லையா, அந்த காசோலைக்கான கடன் கால வரையறைக்குள் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். பார்டு பை லிமிட்டேஷனாக இல்லையான்னு பார்க்கணும். அது வந்து பொதுமக்களுக்கு இந்த பார்டு பை லிமிட்டேஷனாக இல்லையா என்பது எப்படி தெரியும் தெரியல. ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் ஒரு 3 வருஷத்துக்கு உள்ளே தான் அதை நீங்கள் வந்து செக் பவுன்ஸ் கேஸை கூட மெயின்டைன் ஆகும். ஆனால் கோர்ட்டில் கேஸ் நம்பர் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லுவீங்க, சார் கோர்ட்டில் நம்பர் பண்ணிட்டாங்களே சார், என் கேஸ் ஜெயிச்சிடும். அதெல்லாம் நீதிமன்றம் அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஜெயிக்குது தோக்குதெல்லாம் வழக்கு அங்கே நிறைய இருக்குது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்பர் பண்ணுவாங்க, அவ்வளோதான் மேட்ரு. அது கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வரும்போது தான் தெரியும் லிமிட்டேஷன் இருக்குதா இல்லையான்னு. அதனால் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கடன் பட்டிருந்து அவர் எந்த பணமும் உங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருந்து அது சம்மந்தமாக நீங்கள் காசோலையை தாக்கல் செய்து ஒரு வழக்கு தாக்கல் செய்தால் அந்த வழக்கு தோற்றுரும், நிற்காது. ஸோ உங்கள் வழக்கை டிராஃப்ட் பண்ணும்போது வழக்கறிஞர்கள் இதை கட்டாயம் பார்க்க வேண்டும்.